ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணுறேன் அப்படின்னா, டிஆர்பி போர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு ஸ்பெஷல் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் வந்து போய்கிட்டுருக்கு. அதுவுமே வந்து இப்போ ஏப்ரல் 10ஓட வந்து க்ளோஸ் ஆக போகுது. யார் யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் தென் ஸ்பெஷல் டெட்டுக்கான எக்ஸாம் வந்து ஜூலை 4 and 5 வந்து கண்டக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டெட்டு அதாவது ஜென்ரல் டெட் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அண்ட் தென் 2025 நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த பிஇஓ எக்ஸாமும் நமக்கு வந்து எப்போ நடக்கும்னு தெரியாது. ஸோ எந்த எக்ஸாம்ஸுமே நமக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து கிடையாது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து நானுமே வந்து அந்த மைண்டில் தான் இருக்கேன். இப்போ வந்து டிஆர்பி போர்டு வந்து படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஆர்பியை மட்டும் நம்பி இல்லாமல் ஸோ நான் வந்து டிஎன்பிஎஸ்சியும் வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும். ஸோ அதனால் எங்கிட்ட அந்த பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியும் வந்து படிக்கலான் இருக்கேன். ஆல்ரெடி 2025ல் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதினேன். அண்ட் தென் குரூப் 2 2A அதுவும் வந்து எழுதினேன். அண்ட் தென் டெட் எழுதினேன். டெட்டுக்கான அந்த பாஸ் மார்க் வந்து என்னால் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. பிகாஸ் நான் வந்து ஜென்ரல் கேட்டகிரி 80 தான், நான் வந்து 82 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னால் அந்த 90 வந்து எடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த டைம் வந்து டெட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஸ்கோர் பண்ணிடுவேன். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து டிஆர்பி போர்டை மட்டும் நம்பி இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா, மோரார்லெஸ் எல்லாத்துலேயுமே வந்து சிலபஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஇஓ எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸோட 50% வந்து மேட்ச் ஆகும். அதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்கக்கூடியது என்ன, அதாவது பிஇஓவில் நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்கக்கூடிய சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து நமக்கு லிட்ரேச்சர் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். அண்ட் தென் சைக்காலஜி வந்து படிக்கணும். ஸோ எஜுகேஷன் ஃபீல்டில் நம்ம வந்து போகிறோம் அப்படின்னாலே சைக்காலஜி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதனால் நமக்கு அந்த பேப்பர் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த சைக்காலஜி நமக்கு படித்தோம் அப்படின்னா டெட்டுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இப்போது டிஎன்பிஎஸ்சி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை நானும் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே சேர்ந்து வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து எஸ்பெஷலி ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஒர்க்கிங் பீப்புள்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து டைம் இருக்காது படிக்கிறதுக்கு. ஸோ நம்ம தான் வந்து டைம் வந்து க்ரியேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ படிக்கிறது என்றைக்குமே வந்து வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஹோப். அதனால தான் நான் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கலான்னு இருக்கேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து படித்தாலே நம்மளால் டெட்டு கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எய்ம்.